இப்போ தமிழ் சுயமரியாதைங்கிறது இப்போ என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ சுயமரியாதைன்றது இதுதான். உதயநிதி எங்களுக்கு கிடைத்த வஜ்ராயுதம், கலைஞரையே மிஞ்சி விட்டார். இப்ப அவரை போற்றுவதும் புகழ்வதும் தான் திமுகவில் இப்போ சுயமரியாதை. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? பொன்முடி. இளம் பெரியார் உதயநிதி. மாநில உரிமைக்காக குரல் கொடுப்போர் உதயநிதி. சிவசங்கர் புகழாரம். ஏவா வேலு. உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று எதிரிகள் புலம்புகிறார்கள் என்று ஸ்டாலின் புகழாரம். உதயநிதியின் சாம்ராஜ்யம் ஒரு செங்கல்லால் கட்டப்பட்டது அல்ல. உதயநிதியின் சாம்ராஜ்யம் ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது. இது கூறுவது வைரமுத்து. இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியல. கிட்டத்தட்ட கமலஹாசன் பேசுற மாதிரி இருக்கு. உதயநிதி முதலமைச்சராகணும். யார் சொல்றது? அமைச்சர் ஐ பெரியசாமியின் மருமகள். இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு கட்சி, இந்த மாதிரி இது பத்திரிகைகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசல, எல்லாம் வாய மூடின்னு இருக்காங்க. பத்திரிகைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டன. இதுக்கு காரணம் என்னவென்றால், உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போயுள்ளது. கூறியது யார்? ஸ்டாலின் என்று தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டார். இதற்கு சரியாக 3 வாரங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் இதை கூறுகிறது. யூடியூபில் குற்றச்சாட்டுகளை எழுப்பியும் அனைவரையும் கைது செய்தால் தேர்தலுக்கு முன்பாக எத்தனை பேரில் சிறையை அடைப்பீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் அவரை கேட்குது. அவர் சொல்றாரு, உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தம், பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போயுள்ளது. இப்போ 2000 ஜூன்ல இருந்து 2021 ஜூன்ல இருந்து நான் ஒரு பட்டியல் எடுத்தேன். அதுல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறதுன்றது. இதுல பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் 6 பேர் ஸ்டாலினை அல்லது உதயநிதியை அவதூறாக குற்றம் சாட்டியதற்காக கைதானவர். எந்த அளவுக்கு, அதாவது பத்திரிகைகள் ஒரு கேட்கறது கிடையாது. ஏதாவது ஒரு பத்திரிகை, என்ன சார் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி எப்படி சொல்றீங்க, பாஜகவை பற்றி சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி உங்களை ஏற்று பேசினாலே நீங்க கைது பண்றீங்களே, நீ ஏதாவது ஒரு பத்திரிகை கேட்கிறேன்னா. காரணம் என்னவென்றால் பத்திரிகைகள் வாய் மூடப்பட்டிருக்கின்றன. ஏதோ ஒரு சில பத்திரிகைகள் அப்பப்போ தினமலர் இருக்கிறது, சில சமயம் தினமணி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஆங்கில பத்திரிகையும் அவர்களை ஏற்று எழுதுவதில்லை. துக்ளக்கை தவிர இன்னைக்கு பத்திரிகையே கிடையாதுன்னு தோன்றது பார்த்தா. இந்த மாதிரி சூழல்ல நமக்கு எப்பவுமே பல பேரை கூப்பிட்டு பேசினா துக்ளக்கினுடைய கருத்துக்களை கூறுவதற்கு நேரம் குறைந்து விடுகிறது. அதனால் நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கம் போக வேண்டும் என்பது 2021 திமுக வரக்கூடாது ஏன் என்பதற்கு என்னென்ன காரணங்கள் கூறினோமோ அந்த காரணங்களை பூரா நிரூபித்திருக்கிறது திமுக. அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. எல்லா விதமான ரவுடிசம், நான் கணக்கெடுத்த இந்த போதை மருந்துல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒரு லிஸ்ட் படிக்கிறேன் பாருங்க. ஜாஃபர் சாதிக், ஃபார்மர் டெபுட்டி ஆர்கனைசர் டிஎம்கே என்ஆர்ஐ விங். சையத் இப்ராஹிம், டிஎம்கே மைனாரிட்டி விங் வைஸ் பிரசிடென்ட் ராமநாதபுரம். சந்திரபோஸ், ஆலங்குளம் டிஎம்கே பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர். பாலமுருகன், ட்ரெஷரர் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎம்கே சிட்டி யூனிட். மகாலிங்கம், பஞ்சாயத்து பிரசிடென்ட் நாகப்பட்டினம். மணிராஜ், டிஎம்கே ஸ்டூடெண்ட் விங் மெம்பர் கூடலூர். சர்பாஸ் நவாஸ் ஜைனுதீன், கவுன்சிலர், ஃபார்மர் கவுன்சிலர் கீழக்கரை. லக்ஷ்மணன், டிஎம்கே ஃபங்க்ஷனரி நாகப்பட்டினம். ரமணா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் டிஎம்கே யூத் விங் கன்வீனர். இவங்க எல்லாம் போதை மருந்து வியாபாரம், தயாரிப்பு, விற்கிறது. இது போதை மருந்துக்கு எதிராக போர், போதை மருந்துக்கு எதிராக உறுதிமொழி. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி, ஏதாவது பத்திரிகைகள் கேள்வி கேட்கறதா? ஒரே ஒரு கம்யூன் மேகசின்ஸ் தான் இதை லிஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம சூர்யா அவனுடைய கருணையில நடக்குது.
தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகம் இல்லை, பத்திரிகை சுதந்திரம் இல்லை, அதனால உண்மை வெளிவருவதில்லை, அதனாலதான் இவர்கள்லாம் ஜொலிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதிலிருந்து நாம் எல்லாரும் மாற வேண்டும். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் இது கூட்டணி அமைகிறது. அமித்ஷா என்ன பண்ண போறார், அதெல்லாம் நடக்க போகுது, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுகவை ஒழிக்கிறதுல அவங்கள விட நீ நானும் தீவிரமா இருக்க முடியாது. திமுக ஒழியணும்னு நாம நிச்சயமா முடிவு பண்ணணும். அது சொல்லுவார், எப்போது முதல்ல போய் எல்லாரும் ஓட்டு போடணும், நம்ம குடும்பத்தினர் ஓட்டு போடணும், நண்பர்கள் ஓட்டு போடணும், நாம ஒருத்தர் 100 பேர்கிட்டயாவது பேசணும், இது ஒழியணும்னு சொல்லி. டிஎம்கே இஸ் an evil, அதுல சந்தேகமே கிடையாது. இத பெரியாரே சொல்லியிருக்காரு. அவர் தன்னை என் உயிருக்கே ஆபத்து, அதெல்லாம் படிக்க விரும்பல, நேரம் இல்லை, கொண்டு வந்திருக்கேன். என்னை விஷம் வைத்து கொன்று விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது எனக்கு. யார் சொல்றது? பெரியார். இவர்களை பத்தி இந்த திமுக காரன் ஓட்டுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான். அடுத்த சென்டென்ஸ் என்னால சொல்ல முடியாது. இவங்க திமுக நாங்க தான் பெரியாருடைய அரசியல் வாரிசுகள் சொல்றாருல, அவரை கேட்கறாங்க உங்க அரசியல் வாரிசு யாருன்னு. எனக்கு யாருமே வாரிசு கிடையாது. இவங்க பூரா போய் பித்தலாட்டம். அதனால இவர்களை ஒழித்து கட்டுவதில் நாம தீவிரமாக இருக்க வேண்டும். துக்ளக் பத்திரிகையில் எந்த அளவுக்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசகர்களும் தீவிரமாகி, அதான் நம்ம துக்ளக் டீம்ல என் பேர்ல ஒரு பிரஷர். இந்த துக்ளக் விலையை ஏற்ற சொல்லி நிறைய பேர் நம்ம வாசகர்கள் கூட கேட்டுட்டு இருக்காங்க. நாம ஏத்துறதா வேண்டாமா என்ன, இந்த துக்ளக் விலையை ஏத்துறது அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை இருந்தால் தான் ஏற்றுவோமே தவிர லாபம் வேண்டும் என்பதற்காக ஏற்றுவது கிடையாது. இது நம்முடைய பாரம்பரியம். ஆனா 7 வருஷமா விலை ஏற்றவில்லை. அதனால இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனா நிறைய வாசகர்களும் எழுதினாங்க, ரொம்ப நாளா எழுதல, மற்ற பத்திரிகை எல்லாம் விலை ஏறி விட்டது என்று. அதனால இந்த விலை ஏத்தனமா வேண்டாமாங்கிறத கொஞ்சம் ஓட்டு போட்டு கேட்டுலான்னு பார்க்க. மற்றவங்கள்லாம் 30, பட் நம்ம பத்திரிக்கை அவ்வளவு தரமான பத்திரிகை இல்லாதனால ஒரு 25 வச்சுக்கலாம். நான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். 1996 வைகோ பாதி டிஎம்கே தன் கையில அழைத்து கொண்டு போய்விட்டார். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் 19 பேரு, லட்சக்கணக்கான பேர். அப்ப கருணாநிதி ஆட்டம் கண்டு போய்விட்டார். அப்ப ஜெயலலிதா நிச்சயமாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தார்கள். ஆனா அந்த சூழலில் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் உருவாகியது. அதுல பலியானது வைகோ. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதனுடைய தாக்கம் முழுவதாக அந்த 3வது அணிக்குத்தான் போகும். என்னை பொறுத்தவரையிலும் விஜய் அதில் சிக்குவார் என்று தோன்றுகிறது. அவருக்கு ஒரு கூட்டம், அவருக்கு ஒரு தொண்டர்கள் படை கிடையாது. இங்க கரூர்ல நடந்ததுக்கு காரணமே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இது நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. போலீஸ்காரங்க தலைவர்கிட்ட பேசுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டவுன் செக்ரட்டரி, அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, யாருமே தெரியாது. ஒரு முகம் தெரியாத ஒரு ஆயிரக்கணக்கான பேர், அவங்களை எப்படி போலீஸ் டீல் பண்ணுவாங்க? இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதே தப்புங்கிறத நான் துக்ளக்ல எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி பிரபலங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால அப்ளிகேஷன் போட்டு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கட்சி அமைப்பு உருவாக்கி அதுக்கு அடித்தளம் வரைக்கும் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் போதுதான் அவங்க தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற விதியை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாதிரி வக்கரங்கள்லாம் அரசியல்ல நடக்காது என்பதுதான் என்னுடைய